Spark in the Dark. Today our concept is types of verb part 2. இதில் 5 concepts பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Transitive and intransitive, phrasal verb, regular and irregular. Transitive verb. Transitive verbs require a direct object. அவ்வளோதாங்க. Transitive verbுக்கு ஒரு சென்டென்ஸில் அந்த நவுனுக்கு கரெக்டாக அந்த வேர்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அதை தான் நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். இப்போது அருண் ரீட்ஸ் எ நாவல். அருண் என்ன பண்ணுறான்? ரீட் பண்ணுறான். எதை ரீட் பண்ணுறான்? நாவலை ரீட் பண்ணுறான். ஸோ நாவல் அப்படின்றது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து டிரான்சிட்டிவ் வேர்பில் வந்து இன்க்ளூட் ஆகும். இதே இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் do not require a direct object. அதுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட் தேவையே கிடையாது. which makes sense without direct object. இப்போது அருண் ரீட்ஸ் முடிஞ்சு போச்சு. அருண் ரீட் பண்ணுறான். எதை ரீட் பண்ணுறான் அப்படின்றது தேவையே கிடையாது. அவன் ரீட் பண்ணுறான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். A phrasal verb is nothing but is a combination of verb and a preposition or adverb. For example, get up. Get அப்படின்றது verb, up அப்படின்றது preposition. ஸோ இந்த வேர்பும் ஒரு ப்ரெப்பசிஷனும் சேர்ந்து வரும் பொழுது நியூவாக ஒரு வேர்ட் கிரியேட் ஆகும். அதுதான் phrasal verb. லாஸ்ட் ஒன் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அதாவது இதனுடைய மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வேர்ப் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து மெயின் ரீசனாக இருக்குது. இப்போ ரெகுலர் வேர்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபாலோ ஏ டைப்பிக்கல் பேட்டர்ன். எப்போவுமே நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் இடி சேர்த்து வரும் இல்லையா, அந்த மாதிரி வேர்ட்ஸை ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாக், வாக்டு, வாக்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த வாக் அப்படின்ற வேர்டினுடைய பாஸ்ட் ஃபார்முக்கு இடி சேர்ப்போம் இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிற அந்த தேர்ட் ஃபார்முக்கும் இடி சேர்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி வேர்ட்ஸை ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே சேம் டைத்தில் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபாலோ எ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அது வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வரும். எப்போ அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக நம்ம மாற்றும் போதும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், ரோட், ரிட்டன், அதில் இடி சேர்க்காம டோட்டலாக அந்த என்டையர் வேர்டே வந்து மாறும். அதுதான் இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் எனி டவுட் கமெண்ட் இட்.